ஸோ இஸ் மை மைக்ரோஃபோன் கிளியர்? நான் பேசுறது மெல்ல தான் பேசுறேன், உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எஸ் சார். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க, அப்பாலஜி ஃபார் போயட்ரியில் அப்பாலஜி மீன்ஸ் டிஃபென்ஸ். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, போயட்ரியை டிஃபெண்ட் பண்றாரு. அண்ட் போயட்ரியை டிஃபெண்ட் பண்றதுக்காக சிட்னி அவரு சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ண போறாரு. அதை தான் இதுல நம்ம பார்க்க போறோம். அப்போ யாராவது ஒருத்தர் போயட்ரியை திட்டி இருக்கணும்ல, அவர் யாரு? ஸ்டீஃபன் காசன். எந்த ஒர்க்ல போயட்ரியை திட்டுறாரு? த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ். அண்ட் எனக்கு 1579 அப்படின்ற ஒரு இயர் ஞாபகத்துல வருது. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செக் விச் இயர் இட் இஸ். ப்ராபப்ளி ஸ்டீஃபன் காசனோட ஒர்க்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அது போக எனக்கு 1579னா ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அப்படின்ற ஒரு ஒர்க்கும் ஞாபகத்துல வருது. அண்ட் 1595ன்ற ஒரு இயரும் எனக்கு ஞாபகத்துல வருது சிட்னின்னு சொல்லும் போது. அண்ட் அந்த 1595ன்றது பப்ளிகேஷன். சில ஒர்க்ஸ் வந்து போஸ்ட்யூமஸா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ப்ராபப்ளி பப்ளிகேஷன் ஆஃப் அப்பாலஜி ஃபார் போயட்ரி 1595. ஸோ இதெல்லாம் என் மெமரியில கொஞ்சம் அப்படி வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிளாஷ் மாதிரி வந்து போகுது. நீங்க அதை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 1579 ஒரு முக்கியமான இயர் அண்ட் 1595 இன்னொன்று ஒரு முக்கியமான இயர். நான் உறுதிப்பட சொல்லக்கூடிய விஷயம் என்ன, 1579ல ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் பை ஸ்பென்சரும் பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் ப்ராபப்ளி நான் சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ட் மெமரியில இருந்து என்னால் ரிட்ரீவ் பண்ண முடிஞ்ச விஷயம் என்னன்னா, 1579ல தான் அந்த அப்பாலஜி ஃபார் போயட்ரிக்கு காரணமான டெக்ஸ்ட் என்னது, ஸ்டீஃபன் கால்சன் வந்து கொண்டு வராரு. அண்ட் 1595 தான் சிட்னியோட டெத்துக்கு அப்புறம் 1595ல தான் உங்களுக்கு என்ன பப்ளிஷ் ஆகுது, போஸ்ட்யூமஸ்லி அப்பாலஜி ஃபார் போயட்ரி வாஸ் பப்ளிஷ் அப்படின்றதெல்லாம் வேக் மெமரி. சரிங்களா? ஓகே, ஓகே. அண்ட் just 1 second. ஓகே, ஸோ 1595 பார்த்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ரிப்ளை கொடுத்தது தாமஸ் லாட்ஜ். அண்ட் ஸ்டீஃபன் காசனோடைய ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் யாருக்கு டெடிகேட் ஆயிருக்கு அப்படின்னா, இட் வாஸ் டெடிகேட்டட் டு பிலிப் சிட்னி. இதை எழுதி பிலிப் சிட்னிக்கே டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் வேற என்ன டீட்டெயில்ஸ் இதுல நம்ம முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சிட்னி ஸ்டீஃபன் காசன் யாரை கோட் பண்ணுவாருன்னு நம்ம ரொம்ப கவனமா நோட் பண்ணணும். பிளேட்டோவை கோட் பண்ணுவாரு. அண்ட் பிளேட்டோ அப்படின்னு நீங்க சொல்லும் போது த ரிப்பப்ளிக்ல பிளேட்டோ என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். த ரிப்பப்ளிக்ல பிளேட்டோ என்ன சொல்றாருன்னா, ஐடியல் லேண்டுன்னு அர்த்தம், யூட்டோப்பியா. எது த ரிப்பப்ளிக்? இட்ஸ் யூட்டோப்பியா. யூட்டோப்பியால ஒரு ஐடியலான ஒரு ஒர்க்ல யாருக்கு இடம் கிடையாது, ஐ மீன் போயட்ஸுக்கு இடம் கிடையாதுன்றார். ஒரு பெர்ஃபெக்டான உலகத்தை அமைக்கணும். அந்த உலகத்தை பத்தி பேசும்போது நான் போயட்ஸ் அந்த உலகத்துக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா போயட்ஸ் அப்பீல் டு பேசிக் இன்ஸ்டிங், தே ஆர் ட்ரீமர்ஸ். அவங்க வந்தாங்கன்னா நான் பத்திரமா எங்க ஊருக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன், பக்கத்து ஊருக்கு அனுப்பிச்சிருவேன். என்னோட யூட்டோப்பியாக்குள்ள அவருக்கு இடம் கிடையாது, ஆனா மரியாதை செலுத்தி நான் அவங்களை பக்கத்து ஊருக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி யார் சொல்லுவா? அப்படின்னு வந்து பிளேட்டோ சொல்வார். அண்ட் இதை பிடிச்சுக்கிறாரு ஸ்டீஃபன் காசன். அண்ட் இப்போ இதை எடுத்து கோட் பண்ணுவாரா பிலிப் சிட்னி? அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? ஐயா அப்படி கிடையாதுயா, அவரு நல்லா இல்லாத போயிட்ஸை தான் அந்த மாதிரி திட்டுறாரே தவிர்த்து அவரு போயிட்ரியை திட்டலன்றார். இப்படி எடுத்துக்கலாமா? அவர் கிரிக்கெட்டை திட்டல, அவரு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாத கிரிக்கெட்டர்ஸை தான் திட்டுறாரு. அவரு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை கிண்டல் பண்ணல, ஒழுங்கா படம் எடுக்காத டைரக்டர் இல்லைன்னா ஒழுங்கா நடிக்காத நடிகர்களை தான் திட்டுறாரு. அப்படின்ற மாதிரி யாரு சமாளிக்கிறா, யார் அதுக்கு டிஃபென்ஸ் கொடுக்குறா? எல்லாமே டிஃபென்ஸ். அங்க ஒரு வாதம் வரும், அதுக்கு ஒரு எதிர்வாதம் யார் வைப்பா அப்படின்னா நம்ம பிலிப் சிட்னி வைப்பார். உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்காப்பா? நான் ஒரு நோட் பேட் டைப் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். சிட்னின்னு டைப் பண்ணியிருக்கேன், அது விசிபிளா இருக்கா? ஓகே, 1 செகண்ட்.
Turn off matches and change left. None. No matches. Drop a box available. Basically. I will pass GTRP. Personal. Microsoft Metro 1 call. I will pass GTRP. Personal. Microsoft Metro. I will pass the video calls being recorded and up on the post. 4 options menu button. The last submenu. Button press the toggle button. Press the last set. Button press the toggle button. Press raise hand. Toggle button. Press the last set. Toggle button. Press raise hand. Uphill. Choose what to share. Free.com dialog. Choose what to share. Open tab. Select 2 or 3. Star City. Notepad button. Star City. Notepad. I will pass the GTRP document. Button unavailable. Present toggle button. Press raise hand. Control plus Alt plus H. Your presentation was added to. Star City. Notepad row. Star City. City. Flood. ஓகே ஸோ சிட்னி இப்போ டிஸ்பிளேல இருக்கிற உங்களுக்கு ஓகே சரி இப்போ எனக்கு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் டைப் பண்றேன் என்னென்ன இயர் சொல்லி கொடுத்தேன் 1579 Shepherd's Calendar. ஓகே அண்ட் 1595 சொல்லி தந்தேன் posthumous publication of Sydney's works. அண்ட் நீங்க அப்படி கூகுள்ல எனக்கு பார்த்து சொல்லுங்க ஸ்டீஃபன் காசனோட ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு 1579. வெரி குட் ஓகே ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் சரியா இதுவும் 1579. இன் டிஃபென்ஸ் ஆஃப் ரைம்னு ஒருத்தர் எழுதியிருப்பார்ல இவர் அப்பாலஜி ஃபார் போயட்ரின்னு எழுதுறாரு சாமுவேல் டேனியல். வெரி குட் இன் டிஃபென்ஸ் ஆஃப் ரைம் அப்படிங்கிற ஒர்க் யாருன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் சாமுவேல் டேனியல். அண்ட் ஷெல்லி வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பாருப்பா இதே மாதிரி டிஃபென்ஸ் ஆஃப் போயசின்னு எழுதியிருப்பாரு. அண்ட் யாரு ஒர்க்குக்கு அது ரிப்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமஸ் லவ் பீகாக் 4 ஏஜஸ் ஆஃப் போயட்ரி. தாமஸ் லவ் பீகாக்கோட 4 ஏஜஸ் ஆஃப் போயட்ரி. இந்த 4 ஏஜஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இதை எப்படி ஞாபகத்தில் வச்சிருக்கேன்னா எஸ் பிக்னு ஞாபகத்தில் வச்சிருக்கேன் சரிங்களா. அந்த 4 ஏஜஸ் என்னெல்லாம் சில்வர் பிரான்ஸ் அயன் அண்ட் கோல்டு. எஸ் பிக் எஸ் அப்புறம் பிக் பிஐஜி. சரி இப்போ வந்துருங்க நம்ம இதை டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்பாலஜி ஃபார் போயட்ரி பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் பிளாட்டோ. பிளாட்டோவுக்கு இவங்க வச்சு பிளாட்டோ வச்சு சண்டை போடுறாங்க. என்ன சண்டை போடுறாங்கன்னா எனக்கு டைம் யாராவது சொல்ல முடியுமா எக்ஸாக்ட் இப்போ என்ன ஆகுதுன்னு 7:36 ஓகே 36 ஓகே. ஸோ பிளாட்டோ வச்சு சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில என்ன நடக்குது போயட்ஸ் ஈக்குவல்ஸ் ட்ரீமர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இது யார் சொல்றா ஸ்டீஃபன் காசன். இதுக்கு சிட்னி என்ன சொல்றாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கன்னா அவர் கெட்ட போயிட்ஸ் வேணா திட்டிருப்பாருப்பா அவர் போயட்ரியே திட்டல சரியா அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு முட்டு கொடுக்குறாரு சரிங்களா. ஸ்கெஃபோல்ட் பண்ணி அந்த பாயிண்ட உடச்செறிகிறார். அடுத்து என்ன சொல்றாரு மதர் ஆஃப் ஆல் லைஸ்ன்றாரு. எக்ஸாக்டா மதர் ஆஃப் லைஸ்ன்னு சொல்றாரு. இதுக்கு சிட்னி என்ன சொல்றாருன்னா சிட்னி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயட்ரி நெவர் அஃபர்ம்ஸ் போயட்ரி நெவர் அஃபர்ம்ஸ். ஏன் டிஹெச் அப்படின்னா ஓல்டு ஸ்பெல்லிங் அப்போ எஸ் போட மாட்டாங்க டிஹெச் போடுவாங்க. நெவர் அஃபர்மத் தேர்ஃபோர் நெவர் லையத். நான் அதுல இருந்து கோட் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அப்போ நான் எப்பயும் நான் அஃபர்ம் பண்ணியிருக்கிறேன் நான் ஒருத்தரோடைய வரலாற சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். இன்னாரோடைய கதையை நான் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு தலைவனும் ஒரு தலைவின்னு தானே ஆரம்பிக்கிறோம். எங்கேயாவது நான் கேரக்டர் நேம் போட்டு ஆரம்பிக்கிறேன் நான் போயம் எழுதும் போது சரிங்களா. டன் வந்து எக்ஸ்ட்ரஸ் எழுதும் போது அந்த அந்த அதுல உங்களுக்கு பேங்கோட நேம் இருக்காது. பேங்க்னா ரிவர் பேங்க் இருக்குல்ல அது ரிவர் பேங்க் எது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க
பில்லோ அண்ட் பெட்டு கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சரியா? பில்லோன்றது பேங்க்கு, பெட்டுன்றது ரிவர். இப்போ எந்த ரிவர், எந்த பேங்க்கு, அந்த கேர்ள் யாரு, அந்த மேன் யாரு, சரிங்களா, அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. சரி, அப்போ இங்க யாரும் அஃபார்ம் பண்றதே கிடையாது. நான் அஃபார்மே பண்ணலையா, நான் எப்படியா பொய் சொல்லுவேன்னு கேட்கிறேன். சரியா? போயட் நெவர் அஃபார்ம் இட், தேர்ஃபோர் நெவர் லைஸ், நெவர் லைஸ். சரியா? அஃபார்ம் பண்ணாதான் நாங்க என்ன பண்ண முடியும், லை பண்ண முடியும். லை பண்றதுக்கு, பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையப்பா, நீங்க எப்படிப்பா எங்களை சொல்லலாம்னு சொல்லி டிஃபெண்ட் பண்றாரு. சரி, அப்படி வாங்க. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, போயட்ரி இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றார். இதுக்கு ஸ்டீஃபன் காசன் சொல்றாரு. சரிங்களா? இதை ஸ்டீஃபன் காசன் சொன்னா சிட்னி கோவப்பட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் தன் வாழ்வில் உருப்படியாக நேரத்தை செலவு பண்ண வேண்டும் என்றால் he must read poetry. If you want to spend your time in the most useful manner, you must read poetry. போயட்ரி ரீட் பண்ணீங்கன்னா ரொம்ப உருப்படியா உங்க லைஃப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சிட்னி. சரி, அடுத்து பாருங்க. இது வந்து 3வது பாயிண்ட்டும் அடுத்த பாயிண்ட்டும் முடிஞ்சு. சரியா? வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றாரு. இல்ல, ஒரு மனிதன் உருப்படியா அவன் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சானா, அந்த கோல்டன் டைம் ரொம்ப ப்ரெஷியஸா அவனோட டைம் இருக்கணும்னு நினைச்சானா அவன் போயட்ரி ரீட் பண்ணுவான்றாரு. அண்ட் அடுத்து என்ன சொல்றாரு, போயட்ரி வந்து இட் கிரியேட்ஸ் நோபல் மென்ன்றார். சரியா? சிட்னி ஒரு ஸ்டெப் அகடா போய் இட் கிரியேட்ஸ் உன்னதமான மக்களை உருவாக்கும் இடத்தில் போயட்ரி இருக்கு. ஏன்? டிலைட்ஃபுல் டீச்சிங் இஸ் த எண்ட் ஆஃப் போயட்ரி. டிலைட்ஃபுல் டீச்சிங் இஸ் த எண்ட் ஆஃப் போயட்ரி. போயட்ரியோட நோக்கம் என்ன? சந்தோஷப்படுத்தும், அதே நேரத்துல பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தரும். உங்களை ரசிக்க வைத்து கொண்டே உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு பாடத்தை கற்பித்து நோபலான பீப்புளை உருவாக்கக்கூடிய இடத்துல போயட்ரி இருக்கு. தேர்ஃபோர் போயட்ரி இஸ் சுப்பீரியர். தேர்ஃபோர் போயட்ரி நீட்ஸ் டு பி அப்லாடட். சரிங்களா? அண்ட் ஹி ஆல்சோ சேஸ் poetry is superior to because it combines the merits of both history and philosophy. வரலாறும் தத்துவமும் என்னெல்லாம் நன்மைகள் வைத்துள்ளதோ, என்னெல்லாம் மெரிட்ஸ் வச்சிருக்கோ, அது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ண ஒரு ஜானர் தான் போயட்ரி. போயட்ரி கம்பைன்ஸ் த மெரிட்ஸ் ஆஃப் போத் ஹிஸ்டரி அண்ட் பிலாசபி. தேர்ஃபோர் போயட்ரி இஸ் சுப்பீரியர் டு ஹிஸ்டரி அண்ட் பிலாசபின்றார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா சொல்லி 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 லாஸ்ட்ல என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா, போயட்ரின்றது ரொம்ப ரொம்ப மனித குலத்துக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருப்பாரு பிலிப் சிட்னி. ஸோ இது ஜஸ்ட் த அவுட்லைன் ஆஃப் த போம், ஐ மீன் அவுட்லைன் ஆஃப் த டெக்ஸ்ட். அண்ட் இதே மாதிரி நம்ம லிரிக்கல் பேலன்ஸ், சரிங்களா, அதுக்கும் நம்ம ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துருவோம். ஸோ இதுல ஒரு சின்ன ரெப்படிஷன் கொடுத்துட்றேன். வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னா, மோஸ்ட் யூஸ்ஃபுல் வே அ மேன் கேன் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம். மதர் ஆஃப் லைஸ்ன்னு சொன்னா, ஐ நெவர் அஃபர்ம் அஸ் அ போய்ட், ஐ நெவர் அஃபர்ம், தேர்ஃபார் ஹவு கேன் ஐ லை. நான் தான் அஃபர்மே பண்ணலையே, நான் எப்படி, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபேக்ட்ஸ் ஹியர். சரியா? இந்த ஊர்ல இந்த ஆளு இந்த டேட்ல இதை செஞ்சாரு, நான் ஃபேக்டை பேசவே இல்லை. சரியா? தேர்ஃபார் ஹவு கேன் ஐ லை அப்படின்னு அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா, போயிட்ரி சுப்பீரியர் டு ஹிஸ்டரி அண்ட் பிலாசபின்றாரு. பிகாஸ் இட் கம்பைன்ஸ் மெரிட்ஸ் ஆஃப் போத். நோபல் மென்னை உருவாக்கும்னு சொல்றாரு. அண்ட் டிலைட்ஃபுல் டீச்சிங் இஸ் எண்ட் ஆஃப் போயட்ஸ்ன்றாரு. சரியா? ஸோ இதெல்லாம் போயட்ரியோட. ஹலோ 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 மேம் சொல்லுங்க மேம். மேம் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்களேன், நான் திரும்பி கூப்பிடுறேன் உங்களுக்கு. இல்ல மேம், நான் ஒரு 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 5 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
ஓகே, ஸோ இதுதான் வந்து போயட்ரியா அவர் டிஃபைன் பண்ணக்கூடிய விஷயங்கள். ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் பை வேர்ட்ஸ்வொர்த். வேர்ட்ஸ்வொர்த்தை பத்தி ஒரு 3-4 முக்கியமான விஷயங்கள் எல்லா புக்லயும் இதை கொடுத்துருப்பாங்க, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1770 பர்த் இயர். ஸோ கொஸ்டின் செட்டருக்கு ரொம்ப ஈஸியாக இந்த கொஸ்டின் எடுத்துடலாம், ஏன்னா எந்த புக்கை ஓப்பன் பண்ணாலும் வேர்ட்ஸ்வொர்த்தோட பர்த் இயர் இருக்கும். சரியா? ஸோ மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு குறைய, ஏன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் இது. பட் இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட ஒரு என்ட்ரன்ஸ் கொஸ்டின் பேப்பர், சரிங்களா, ஒரு என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க அட்டன் பண்ணிட்டு சொல்லும் போது அதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஷேக்ஸ்பியர் வாஸ் பார்ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே இருக்கு, நம்ம சில கொஸ்டின்ஸ் நம்ம அப்படியே இக்னோர் பண்ண முடியாது. சரி, அண்ட் 8 இயர்ஸ்ங்க. He demised in 1850. he became the poet laureate. அண்ட் யாருக்கு அப்புறம்னா சதேக்கு அப்புறம் போயிட்டு லாரட்டாரு. சதே ஃப்ரம் 1813 13 இருந்து 43 வரை. சரி, அப்படி பார்த்தோம்னா இவருடைய கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்தோன்னா, இவரை பத்தி யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. லாஸ்ட் லீடர்ல ரொம்ப 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 ஒஸ்டா இவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு ப்ரௌனி. சரிங்களா? இயேசு கிறிஸ்து வந்து லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருத்தங்க காட்டி கொடுப்பாங்கல்ல, ஜூடாஸ். எதுக்காக காட்டி கொடுப்பாங்க? சில்வர் காயின்காக. அதே மாதிரி ஃபார் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சில்வர் ஹி லெஃப்ட் அஸ். சரிங்களா? தொலைந்து போன என் தலைவனே, மை லாஸ்ட் லீடர். இந்த டைட்டில் வந்து மை லாஸ்ட் லீடர். சரிங்களா? மை லாஸ்ட் லீடர், தொலைந்து போன எனது தலைவன் தொலைஞ்சு போயிட்டான். என் தலைவன் ஒருத்தன் இருந்தான், அவன் காசுக்காக, அவனுக்கு ஒரு ரிப்பன் அவன் கோர்ட்ல கிடைக்கும்ன்றதுக்காக, அதாவது பதவிக்காகவும் காசுக்காகவும் எங்களை விட்டுட்டு அங்க போய் மேல போய் உட்காந்துக்கிட்டான். அந்த மேலன்றது எதை குறிக்குது? இந்த என்ன சொல்ல, கோர்ட்டு, சரிங்களா, அப்புறம் வந்து கவர்மெண்டோடைய சில விஷயங்கள், ஸோ இதை குறிக்குது. சரியா? சாதாரண மக்களுக்காக இருந்த ஒரு நபர் திடீர்னு வந்து மேல போய் உட்காந்துக்கிட்டான். ஃபார் அ ரிப்பன் டு ஸ்டிக் இன் ஹிஸ் கோட். என் தலைவன் தொலைந்து போயிட்டான் அப்படின்னு ராபர்ட் ப்ரௌனிங் ஒரு போயம் எழுதியிருப்பார். சரிங்களா? ஸோ இதெல்லாமே இருக்குது வேர்ட்ஸ்வொர்த்தை பத்தி. அண்ட் வேர்ட்ஸ்வொர்த்தோட ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, 1798 லிரிக்கல் பேலட்ஸ்னு ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்றாங்க. 23 போயம்ஸ் இருக்கு. அதுல 19 வேர்ட்ஸ்வொர்த் எழுதுறாரு, 4 கால்ரிட்ஜ் எழுதுறாரு. 19 வேர்ட்ஸ்வொர்த், 4 வந்து கால்ரிட்ஜ். இத கிரிட்டிக்ஸ் வந்து கிளின்னு கிளிக்கிறாங்க. எதுக்காக கிளிக்கிறாங்க? ஃபார் 2 ரீசன்ஸ். சரிங்களா? நம்பர் 1, யாரோட ஒர்க்ஸை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க? வேர்ட்ஸ்வொர்த்தை தான். லோ லாங்குவேஜ். இதை கூட ரிவர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. நம்பர் 1 ஆர்டினரி கேரக்டர்ஸ், நம்பர் 2 லோ லாங்குவேஜ். கிரிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஆர்டினரி கேரக்டர்ஸ், கிரிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் லோ லாங்குவேஜ். ஆனா வேர்ட்ஸ்வொர்த் என்ன தெரியுமா சொல்லி டிஃபெண்ட் பண்றாரு? நான் யாரு? ஒரு நேச்சர் போயட். நேச்சரை பத்தி தானே பேசணும். நேச்சர் பக்கத்துல யார் உட்காந்துருப்பா? பெரிய பெரிய மந்திரியா உட்காந்துருப்பாங்க? இல்ல, சாதாரண மக்கள், ஆடு மேய்க்கிறவன், சரியா, விவசாயி, சரியா, இந்த மாதிரி சாதாரண மக்கள் தான் அங்க உட்காந்துருப்பாங்க. அண்ட் அவங்க எப்படிப்பட்ட லாங்குவேஜை பேசுவாங்க? சிம்பிள் லாங்குவேஜை பேசுவாங்க. அண்ட் அப்போ நான் யூஸ் பண்ண ஆர்டினரி கேரக்டர்ஸும் சரி, நான் யூஸ் பண்ண லாங்குவேஜ்ன்றது யதார்த்தமானது. அவன் என்ன அங்க உட்காந்து போயிட்ரி இல்லையா பேசிக்கிட்டு இருப்பான்? அவனுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? ப்ரோஸ்ல தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி, இல்லப்பா நான் எழுதுனதுல எந்த விதமான தவறும் இல்லை என்று லிரிக்கல் பேலட்ஸ்ன்ற புக்குக்கு முன்னால, சரிங்களா, 2 வருடங்கள் கழிச்சு 1800ல in 1800 he came up with a work called Preface to Lyrical Ballads. ஒரு முன்னுரையை முன்னால ஃபிட் பண்றாங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷனை முன்னால ஃபிட் பண்றாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன்ல என்ன இருக்குது? he defends his own 19 poems. The style, the style of Wordsworth will be very simple. And look at all his characters, they are ordinary characters, and that is the hallmark of romanticism. ரொமான்டிசிசத்தோட ஹால்மார்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுல என்ன இருக்கும்னா, sympathy for the poor.
சரியா? சிம்பத்தி ஃபார் த புவர், சாதாரண மக்கள், புவர் பீப்புளுக்கான சிம்பத்தி. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ஏஜோடைய ஹால்மார்க் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஆர்டினரி கேரக்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க அண்ட் கிளாசிக்கல் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் 18th செஞ்சுரியில் நடந்தது. அதனாலதான் 18th செஞ்சுரி என்ன ஏஜ்னு சொல்லுவோம்னா நியோ கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்லுவோம். நியோனா நியூ கிளாசிக்கல் ஏஜ். அங்க கிளாசிக்கல் ரூல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமா சாதாரண கேரக்டர், சாதாரண லாங்குவேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரியா? அப்போ இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து பர்ஃபெக்டா தான் எழுதியிருக்கேன், பஸ் என்கிட்ட எந்த தப்பும் இல்லை, திஸ் இஸ் வெரி மச் குட். சரியா? நான் யூஸ் பண்ண கேரக்டர்ஸும் சரி, நான் யூஸ் பண்ண லாங்குவேஜும் சரி குட்னு முடிச்சிடுறாரு. அண்ட் என்ன சொல்றாரு, there is absolutely no difference between the language of prose and the language of poetry except for the meter. இங்க மீட்டர்னு ஒண்ணுதான் போயட்ரியும் ப்ரோஸையும் நம்மள வந்து என்ன பண்ணுது, டிஃபரன்ஷியேட் பண்ணுது. இல்லைன்னா போயட்ரி ப்ரோஸ் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுது. சரியா? போயட்ரிக்கும் ப்ரோஸுக்கும் வித்தியாசம் கிடையாது எக்ஸப்ட் ஃபார் த மீட்டர்ன்னு சொல்றாரு. அண்ட் போயட்னா யாரு? மேன் ஸ்பீக்கிங் டு மென். நீங்க எழுதுறீங்க, ஒரு கவிஞர் எழுதுறாருன்னா 1,00,000 பேர் 1 கோடி பேர் அதை வாசிப்பாங்க. அதுல எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க. ஸ்காலர்லி பீப்புள் இருப்பாங்க, சாதாரண மக்கள் இருப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல தான் நீங்க எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய்டிக் ப்ரொடக்ஷனை பத்தியும் பேசுவாரு. அண்ட் அதுதான் அந்த ஃபேமஸான கொட்டேஷன், போயட்ரி இஸ் a spontaneous overflow of powerful feelings and emotions recollected in tranquility. சரிங்களா? போயட்ரி is a spontaneous overflow of powerful feelings and emotions recollected in tranquility அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் ஸ்பான்டேனியஸ்ன்றார். சரியா? ஸோ ஒன் செகண்ட். Any doubts you can ask me.